கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிலை இருந்தாலும் சரி, இனி முடியாதுன்னு கூட சில காரியத்தை நினைச்சிட்டு நீங்கள் ஒதுங்கி போயிட்டு இருக்கலாம். இல்லை, கர்த்தரால முடியும். இந்த நாள் நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டு நடத்தி தரப்போகிறார். உங்களால் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் முடித்து தரப்போகிறார். அற்புதத்தை பார்க்க போறீங்க. பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஜீவார்த்தைக்கான வசனம் 1 நாளாகவும் 22:11. இப்போது என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகி கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. இந்த ஜீவத்தின் தலைப்பு உன்னுடனே இருப்பார். உன்னுடனே இருப்பார். ஆலயத்தை கட்டும்படி, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி உன்னுடனே கூட இருப்பார். சாலமோனை கொண்டு ஆண்டு சொன்னாரு, நான் ஆலயத்தை கட்டுவேன். ஆனால் சொல்லாரு, அந்த ஆலயம் உன்னால மட்டும் கட்ட முடியாது, நான் உன் கூட இருப்பேன். கட்டுறதுக்கான ஞானம், கட்டுறதுக்கான கிருபை தேவையெல்லாம் சந்திக்கப்படுனால நான் உன் கூட இருந்து எப்படி நடக்கும்? புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும்போது, செய்வேன்னு சொல்லும்போது, அதை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். நம்ம கூட இருப்பார். நம்ம கூட இருக்கிற ஒரு தெய்வங்க, நம்ம பட்சத்தில் இருக்கிற தெய்வம். சங்கீதம் 16:8 தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 121 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். எனக்கு நிழலாய் இருக்கிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசுவா புஸ்தகத்தில் 1:5 யோசுவாட்ட சொல்லாரு, நான் மோசையோடு இருந்ததை போல உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். பாருங்க, மோசை கூட இருந்திருக்கிறாரு. அதே ஆண்டவர் இப்போ யோசுவா கூட இருக்கிறார். மோசை மரித்து விட்டான், உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டான். ஆனால் அந்த ஆண்டவர் இப்போ யோசுவா கூட இருக்கிறார். அதனால் யோசுவா எல்லாம் சாதிச்சான். எதிரிகள் எல்லாம் முறியடித்தான். கானான் தேசத்தை ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். நான் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எதை செய்வதற்கு உங்களை சொல்லியிருக்கிறாரோ, எதை செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ, அதை செய்து முடிக்கும்படிக்கு உங்களோடு கூட இருப்பார். சில வேளையில் நீங்கள் செய்ய போகிற காரியம் பெரிதாய் உங்கள் கண்களுக்கு தெரியலாம். அந்த பெரிதாய் இருக்கிற காரியத்தை உங்கள் கூட இருந்து லகுவாய் செய்து முடிக்க ஆண்டு உதவி செய்ய போகிறார். அனுகூலங்களை உண்டு பண்ண போகிறார். அதிசயங்களை காண்பிக்க போகிறார். பயப்படாதீங்க. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, எருசலேம் ஆலயத்தை கட்டி முடிக்க சாலமோனோடு கூட இருந்தவரே, இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய மகா பெரிய இரக்கம் இப்பொழுது எல்லார் மேலே இறங்கி வரட்டும். நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை லகுவா செய்து முடித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வேலையில் இருக்கிற பயம் விலகட்டும். தொழில் இருக்கிற பயம் விலகட்டும். உடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் பயந்து நல முடியாமல் இருக்கிறாங்களோ, நீங்கள் கூட இருந்து அதை செய்து முடிச்சிருங்க. ஆண்டவரே, குறிப்பாய் கொடிய நோய்கள் விலகட்டும். கேன்சர் நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். இப்போ தொடும். பாதிக்கப்பட்ட கிட்னி சுகமாகட்டும், லிவர் சுகமாகட்டும், கண்ணில் பார்வை உண்டாகட்டும், காது கேட்கட்டும். படுக்கையில் இருக்கிற எழும்பி இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் சுகமாக்கப்பட்டு சாட்சியாய் மாறட்டும். தொடர்ச்சியாய் பிசாசின் பிடியில் கஷ்டப்படுகிற மக்கள் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. படித்து வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. திருமண வயது அடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடக்கட்டும். திருமணம் முடிந்து குழந்தை எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடும். பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணையட்டும். சொந்த வீடுலாருக்கு சொந்த வீட்டை கொடுப்பீராக. கர்த்தருக்கு ஊழியம் சிற தேவ பிள்ளைகளுக்கு ஆய்ச்சபிக்கிறேன். நான் நீர் கொடுத்த ஊழியத்தை ஆசீர்வாதமாய் நடத்த கிருபை தாரும். எங்கள் செபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.